அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது என்னவென்றால், வெள்ளிக்கிழமை அன்று சொல்ல வேண்டிய மகாலட்சுமி மந்திரம், மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் பற்றிதான். நமது பாரம்பரியப்படி ஒரு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக அந்த வீடு இறை வழிபாட்டை மறக்காமல் இருக்க வேண்டும். இதற்காகத்தான் காலம் காலமாக நாம் வெள்ளிக்கிழமை அன்று வீட்டில் பூஜை அறையில் சாமி கும்பிடும் பழக்கத்தை செய்து வருகிறோம். இன்றைய காலகட்டத்தில் சிலர் வீட்டில் பூஜை அறையில் பூஜை செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். ஆனால் நாம் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த பூஜை அறையில் பூஜை செய்து வந்தால் நமக்கு செல்வம் கிட்டும். மகாலட்சுமி தேவியை வணங்கிட செல்வமும் மன அமைதியும் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் நாம் மகாலட்சுமி தேவியை வணங்கி வழிபட்டால் நமக்கு செல்வம் நிச்சயம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் நமது வீட்டினை தூய்மை செய்து, பூஜை அறையும் தூய்மை செய்து, மகாலட்சுமி திருவுருவ படத்தை துடைத்து, அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து, மலர்களால் அலங்கரித்து, கிடைத்தால் தாமரை மலர்களால் அலங்காரம் செய்யலாம். பிறகு மகாலட்சுமி தேவிக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கலாம். பிறகு லக்ஷ்மி தேவியின் அம்சமான வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம் சேர்ந்த தாம்பூலத்தை மகாலட்சுமி தேவிக்கு படைத்து பூஜை செய்யலாம். நெய்வேத்தியமாக சர்க்கரை, பால் மற்றும் சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் ஆகியவற்றை மகாலட்சுமி தேவிக்கு படைத்து வணங்கலாம். இந்நாளில் மகாலட்சுமி தேவியை வணங்கினால் நமக்கு மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்பு என அனைத்தும் உண்டாகும். விளக்கேற்றி வைத்துவிட்டு மகாலட்சுமி தேவிக்கு உரிய மந்திரங்களை சொல்லலாம். மகாலட்சுமி தேவியின் அஷ்டோத்திர நாமாவளி சொல்லலாம். மகாலட்சுமி தேவிக்குரிய காயத்ரி மந்திரத்தையும் நாம் சொல்லலாம். மகாலட்சுமி தேவியின் காயத்ரி மந்திரத்தை இங்கு நான் கொடுத்துள்ளேன். இந்த மந்திரத்தை நாம் நெய் விளக்கேற்றி மகாலட்சுமி தேவியின் முன்பு நாம் 11 முறை, 108 முறை அல்லது நம்மால் முடிந்தவரை சொல்லலாம். கிழமை மட்டுமல்லாமல் தினமும் நாம் இந்த மந்திரத்தை சொல்லி வரலாம். தினமும் 11 முறை என்னும் வீதம் நாம் சொல்லிக்கொண்டு இருக்கலாம். இதனால் நமக்கு மகிழ்ச்சி மற்றும் மன அமைதி மற்றும் செல்வ செழிப்பு வளரும். மகாலட்சுமி தேவியின் அருளும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். ஓம் மகாதேவை ச வித்மஹே விஷ்ணுபந்தாய ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் மகாதேவ்யை ச வித்மஹே விஷ்ணுபந்தாய ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் மகாதேவ்யை ச வித்மஹே விஷ்ணுபந்தாய ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத்.